பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவிலே என் அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் டெலிவிஷன் நேயர்களாகி உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நம் அருமை ஆண்டவர் எப்போதும் நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவர். அவர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற தெய்வீகமான வார்த்தை என்பதை மட்டும் நீங்கள் விசுவாசியுங்கள். இப்போது நம்ம ஜெபத்துக்குள்ளே போக போகிறோம். சில நிமிட நேரம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வெளியிலே ஆறுகள் உண்டாக்குகிற தேவன் இன்றைக்கு இரவு உங்களோடு கூட பேசுகிறார், பேச போகிறார். இன்னும் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறார். இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்பி, ஆண்டவரே என்னோடு நீர் பேசுகிறீர் என்ற விசுவாசத்தோடு கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வமே, அப்பா, வனாந்தரமான இந்த உலகம், வனாந்தர பாதை. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எகிப்து நாட்டிலிருந்து நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, நீர் கொடுப்பேன் என்று வாக்குரைத்த இஸ்ரவேல் நாட்டுக்கு ஆண்டவரை வனாந்தர மார்க்கமாய் வந்தபோது எவ்வளவு அதிசயமாய் நடத்தினீரோப்பா. இந்த நாட்களிலும் இந்த உலக வாழ்க்கை ஒரு வனாந்தரமாய் இருக்கிறதப்பா. இந்த வனாந்தரத்தில் எப்பக்கம் திரும்பினாலும் எங்களுக்கு வேதனையும் கஷ்டமும் சவால்களும் பலவிதமான நெருக்கடிகளையுமே நாங்கள் சந்தித்து வருகிறோமே. அப்பா, இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு ஒரு வழியை காட்டுவீர். வனாந்தரத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தெய்வம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே,
கர்த்தருடைய பெரிய கிருபையினால் நீங்கள் இப்போது ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறீங்கன்னு நீங்கள் விசுவாசிக்கணும். நான் உங்களை போல ஒரு சாதாரணமான மனுஷன். கர்த்தருடைய கிருபையினால் ஊழியக்காரனாய் நின்று உங்களுக்கு நான் இந்த தொலைக்காட்சியின் ஊடாக, இந்த ஊடகத்தின் ஊடாக நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பது எனக்கு தெரியும். அவருக்கு தான் மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நீங்கள் செவி சாய்த்து கேட்க வேண்டிய ஒரு சத்தியம். நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டாக்குறவர். உதாரணமாக இந்த ஊரடங்கு, அளவிட்டால் லாக்டவுன், எல்லாமே முடங்கி போன ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக பல ஆயிரங்கள் இந்த உலக ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். அடிக்கடி நான் சொல்லுவேன், அவர்களை விட பெரிய 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 பரிசுத்தவான்களோ, அவர்களை விட பெரிய பெரிய நீதிமான்களோ, அவர்களை விட நம்ம பெரிய பாக்கியவான்களோ இல்லவே இல்லை. அவனவனுக்கு நியமித்தபடியே அவருடைய ஓட்டம் முடிகிறது. இந்த காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நிற்கிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்ற அழகான ஒரு வார்த்தை உண்டு. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் விழுந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தில், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில், உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையில், மனிதருக்கும் தேவனுக்கும் முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழுகிற விஷயத்தில் நம்ம விழுந்துடக்கூடாது. கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற உணர்த்தப்பட்ட வார்த்தை என்னன்னா, நீங்கள் வாசிங்க யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு அழகான பாடலையும் நாங்கள் பாடணும். நீங்கள் கேட்டீங்க. இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த பாடலை எழுதி தேவ கிருபையினால் பாடின சாராள் நவரோஜ் அம்மையார் இந்த உலகத்தில் இல்லை. அவர்கள் ஓட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெயத்தோடு முடிந்தாலும் இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாடல் வழியாக அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்வது போல அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறது. வனாந்தர மார்க்கத்தில் தேவன் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். தமிழகத்தை திரும்பி பார்த்தால் ஒரு காலத்தில் நம்ம எப்படி ஆலயங்களுக்கு போனோம், அவ்வளோ சந்தோஷமாக நெருக்கடியாக இருக்கும். ஆனாலும் போய் கொஞ்சம் இடம் கிடைச்சாலும், ஒரு நாற்காலி கிடைச்சாலும் அதில் போய் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷமாக ஓடி வந்த காலங்கள் எங்கே? 2020 தான் அப்படி இருக்கும், 21 அப்படி இருக்காது என்று நினைத்தது உண்டு. ஆனால் 21 அந்த போராட்டம் இன்னும் 20 விட 21 பல மடங்கு அதிகரித்து, ஆலயங்களுக்கு போக முடியாமல், எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வர முடியாமல், ஊழியர்களையும் விசுவாசிகளையும் சந்திக்க முடியாமல், அவரவர் வீடுகளிலேயே முடங்கி இந்த இணையதளம் ஊடாக, இந்த டெலிவிஷன் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே நம்ம பழகிட்டு வரோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊரடங்கு நாட்களில் கடைகள் மூடப்பட்டு இருக்கும்போது வழக்கமான உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்காத சூழ்நிலையில் நம்ம அதை பாசிட்டிவாக எடுக்காமல், எனக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே, கடை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூடிடும், ஓடி போய் அதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும் என்று தான் இன்றைக்கு மக்கள்
ஆர்வம் காட்டுகிறார்கள். இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 14ஆம் அதிகாரத்தில் தான் தேவன் பெரிய ஒரு அற்புதத்தை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கைக்கு அவர்களை விடுதலையாக்கி அந்த செங்கடலை கடக்கும்போது, அது 14ஆம் அதிகாரம், ஒரு மகா பெரிய அற்புதம். முன்னுக்கும் செங்கடல், பின்னுக்கு பார்வோன் சேனை அப்படி நெருக்கத்தில் இருந்தபோது, மோசே உன் கைகளை நீட்டு என்று சொன்னபோது செங்கடலை பிளந்து அந்த வனாந்தரத்தில் அந்த செங்கடல் பிளந்தா சேரும் சகதியுமான தரையா ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் வாசித்தா அந்த வெட்டாந்தரையில், கட்டாந்தரையில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அழகாய் நடத்தி கொண்டு வந்த சம்பவம் மறக்க முடியுமா? அந்த சம்பவத்தை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்தார்கள். பார்வோனும் அவனுடைய சேனையும் அந்த செங்கடலில் மூழ்கி அழிந்தார்கள். உடனே பாருங்கள், 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று டேம்ரைன்லாம் அடித்து பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. இப்படியே வரும்போது 16ஆம் அதிகாரத்துக்குள்ள 15 பாட்டு ஆராதனை, 16 பார்த்தீங்கன்னா அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. 14 அற்புதம், 15 துதி ஆராதனை, 16 முறுமுறுப்பு. எதுக்கு? அந்த வார்த்தையை பாருங்கள், 3ஆம் வசனத்தில் 16:3, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டோம். அதாவது அந்த இறைச்சி பாத்திரங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எடுத்து அள்ளி சாப்பிட்டு அந்த எகிப்து அவங்க நினைக்கிறாங்க. ஐயா, 14ஆம் அதிகாரத்தில் செங்கடலை பிளந்த அந்த அற்புதத்தை மறந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஏலிமில் ஆண்டவர் அவர்களுக்கு ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தார். 15ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே, நானே உன் பரிகாரியான கர்த்தர், ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீலத் thee என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். 15 எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதி நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னார். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் அவங்களுக்கு இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தபோது, மோசைக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் வசனம் சொல்லுகிறது, முறுமுறுக்கிறார்கள். மர்மரிங் ஸ்பிரிட், முறுமுறுப்பின் ஆவி ஒரு நாளும் கர்த்தருக்கு பிடிக்காது. முறுமுறுக்கிறது. இந்த முறுமுறுப்பு எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குறையை கண்டால் உடனே முறுமுறுப்பு. உணவில் உப்பு இல்லைன்னா ஒரு முறுமுறுப்பு, உணவில் சரியான உரைப்பு இல்லாவிட்டால் சிலர் முறுமுறுப்பு, உணவு சரியாக அது ஆயத்தப்படாவிட்டால், சோறு கொஞ்சம் வேகாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு முறுமுறுப்பு, ரொம்ப வெந்துட்டுனா அதுக்கு ஒரு முறுமுறுப்பு. இப்படி உணவுக்கு அடுத்த விஷயத்தில் முறுமுறுக்கிற நிறைய பேர் நம்மிடையே இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கடுமையான பாதை, கடினமான பாதை, கஷ்டமான பாதை, ஆனால் கடக்க முடியாதது இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆமென். அப்போது 15ஆம் அதிகாரத்தில் கைத்தட்டி பாட்டு பாடி ஆராதனை பண்ண ஆட்கள் 16 முறுமுறுக்க தொடங்கிட்டாங்களே. நான் சொல்கிறது கேட்குதா உங்களுக்கு? வாழ்க்கை என்ற சக்கரத்தில் கஷ்டம் உண்டு, நஷ்டம் உண்டு, நெளிவு உண்டு, சுழிவு உண்டு, நேர்வழி உண்டு, பலவிதமான தடைகளும் உண்டு. ஆனால் தடைகளை தகர்க்கிறவர் நம்மோடு இருந்தால் போதுமே. இந்த முறுமுறுப்பு என்பது அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். உங்கள் வீட்டில் இப்போ ஏதாவது பிரச்சனையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, முறுமுறுக்காதீங்க. சில நேரங்களில் இந்த ஜபத்தின் மேலே, இப்படிப்பட்ட நற்போதனைகளின் மேலே விசுவாசமற்றவர்கள் உங்களில் ஒருவராக இருக்கக்கூடும். அவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்களும் சோர்ந்து போய், என்ன ஜபம், என்ன பைபிள் வாசிப்பு, என்ன டிவியை பார்த்துக்கிட்டு இதுதான் நடக்குதா, அவங்க சும்மா பேசிட்டு போகிறாங்க காலத்தை கழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஏதோ சோர்ந்து போய் சொல்கிறாங்க. ஆனால் விசுவாசிகள், நீங்கள் அப்படி பேசக்கூடாது, நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே நன்மையான காரியம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்.
சில நேரங்களில் சில பலவீனங்கள், சில வியாதிகள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்கள் வரும்போது அதன் மத்தியில் நம்முடைய நாவு எப்போதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷத்தின் ஊழியத்தின் நிமித்தம்தான் அடி உத, கைகள் கால்களெல்லாம் கட்டப்பட்டது, தொழு மரத்தில் கட்டி சிறைச்சாலையில் கொண்டு போய் அவங்கள அடைக்கிறாங்க. அடியா, சாதாரண அடியா, பயங்கரமான அடி. ஆனால் நடு இரவில் அவங்களால கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியல. நல்ல காலத்திலையும் கர்த்தரை துதிக்கிறாங்க, கஷ்ட காலத்திலையும் கர்த்தரை துதிக்கிறாங்க. அவங்க பாடி துதிக்கிறதை சிறைச்சாலையில் இருக்கிற மற்ற கைதிகளெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் அந்த சிறைச்சாலையின் கதவை திறந்து விட்டார். ஐயோ, கதவை திறந்து கிடக்கிறத சிறைச்சாலையின் காவல்காரர் கண்டவுடனே தன்னை கத்தி எடுத்து குத்தி மாய்த்து கொள்ள அவன் ஆயத்தப்படுறான். ஏன்னா கதவே திறந்து கிடக்குன்னா உள்ள ஒரு கைதியும் இருக்க மாட்டான்னு நினைச்சான். பவுல் சொல்றாரு, உனக்கு ஒரு ஆபத்து நேரிடாமல் நீ பார்த்துக்கொள், நாங்கள் இங்கே தான்ப்பா இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவரை துதித்தோம், அந்த தேவன் எல்லா கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்தார். ஆமேன். அதனால நடந்தது என்ன? அந்த அடி உதை வாங்கினாலும் அதன் மத்தியிலே அவங்க முறுமுறுக்காம கர்த்தரை தோத்திரம் பண்ணதுனால, துதித்து பாடி ஜெபம் பண்ணதுனால அந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகளெல்லாம் சுவிசேஷம் கேட்டார்கள். அவங்க காதுகளுக்கெல்லாம் அந்த வார்த்தை போனது. அந்த சிறைச்சாலையின் அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். முழு குடும்பமும் பேப்டிசம் வரைக்கும், ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் நடத்திட்டார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கடினமான பாதை, வேதனையான பாதை, தொற்று நோய் நம்மை பார்த்து சவால் விட்டு கொண்டிருக்கிற நாட்களில் தேவன் பாருங்க ஆச்சரியப்படுகிற விதத்தில் அந்த பயத்திலிருந்து நம்மை நீங்களாக்குவார். மீண்டும் நம்ம சந்தோஷமாக இன்றைக்கி அமெரிக்காவும் பிரான்ஸ் தேசமும் அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் தேசமும் மாஸ்கே அணிய வேண்டாம், நீங்கள் தைரியமாக போகலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தடுப்பூசி போட்டு அவங்க பரிசோதனை பண்ணி அந்த அளவுக்கு அந்த நாட்டில் தேவன் கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம நாட்டில் ஆண்டவர் செய்வார். அதனால் பாரத்தோடு நான் சொல்கிறேன், சோர்ந்து போய் அவசரப்பட்டு அவிசுவாசத்தினால முறுமுறுப்புக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. இன்னொரு சந்தர்ப்பம், நான் முதல்ல 16 பேசினேன், 17க்கு திருப்புங்க. 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? இது ஒரு குரூப். ஆனால் எகிப்தில் இருந்தபோது அந்த எகிப்தியனுக்கு, அந்த பார்வோனுக்கு அடிமைப்பட்டு அவங்க சிரமப்பட்டு, பைபிளில் வாசிக்கிறோம் அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில், என் ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்டேன், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற பாடுகளை பார்த்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ரொம்ப வருஷம் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சா அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க, அப்போ புரிந்து கொள்ளலாம். 16:1 இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதி. இவ்வளவு டீட்டெயிலாக பைபிள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. அப்போ 2 monthsல அவங்களுடைய சிந்தை மாறுமா?
இதுக்கிடையில் அந்த 2 மாதம் கர்த்தர் நடத்தி வந்த பாதை, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பார்வோனின் சேனையின் கடலில் ஆழ்த்தின அற்புதம், அதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போது அப்படிப்பட்ட இந்த 2 மாதம் 15 நாட்களுக்குள்ள இவங்க திரும்பவும் அப்போ இதில் இன்னொரு காரியம், ஈஜிப்ட் அல்லவிட்டால் எகிப்தை விட்டு வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆயிட்டு. 2.5 மாதம் ஆயிட்டு. ஆனாலும் அவங்களுக்கு எகிப்தே நினைப்பு வருது. எப்போ நினைப்பு வருது? இங்கே பிரச்சனை வந்தோடனே சாப்பாடு அந்த கறி பாத்திரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டதை அவங்க நினைக்கிறான். இங்கே கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் குறை வந்த உடனே, அதுக்கப்புறம் தண்ணி பஞ்சம் வந்த உடனே எகிப்தை நினைக்கிறான். அந்த அந்த 17ஆம் அதிகாரத்தில் அப்படித்தானே நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனம் 17:3 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, தண்ணீர் தவனமாய், தண்ணீர் ஷார்ட்டேஜ், அந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சு அவங்க சொல்றாங்க, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தவனத்தினால கொன்று போட, தாகத்தினால வறட்சினால கொன்று போடவா எகிப்திலிருந்து வந்தீர் என்று ஒரு குரூப் பேசுகிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கு பேசுங்க. கர்த்தர் செங்கடலை பிளந்தவொடனே கைத்தட்டி 15ஆம் அதிகாரத்தில் பாட்டு பாடின அதே ஆட்கள் அதே வாயில் முறுமுறுக்கிறாங்க. நான் பாரத்தோடு உங்களோடு பேசுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஐயா, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் சில கஷ்டங்களின் வழியாய், சில வியாதிகளின் வழியாய், ஏன் சில இழப்புகளின் வழியாய் நீங்கள் போகும்போது ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஆமென். அப்படி தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, இந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அவசரப்பட்டு நீங்கள் முறுமுறுத்து ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம். இதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து முறுமுறுக்கவே மாட்டேன். தண்ணீர் பஞ்சமாக இருக்கட்டும், காய்கறி பஞ்சமாக இருக்கட்டும், அரிசி பஞ்சமாக இருக்கட்டும், ஆண்டவரை இருக்கிறதுல நான் திருப்தியாக சாப்பிட்டு, ஒரு கஞ்சை குடித்தாலும் தோத்திரம் பண்ணி கஞ்சை குடிச்சிட்டு, ஆண்டவரே ஒரு ரசம் சோறு சாப்பிட்டாலும் அதுக்கு தேங்க் பண்ணி நான் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவேன். ஏனண்டா ஒரு வேளைக்கு நல்ல உணவு, ஏன் ஒரு 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 வேளைக்கு ஒரு டம்ளர் ஆரோக்கியமான சுத்தமான குடிநீர், அதற்கு வழி இல்லாமல் எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே கொரோனாவோடு போராடி கொண்டிருக்கிறோம் என்றால், இதற்கிடையில் கருப்பு பூஞ்சை என்று சொல்லப்படுகிற ஒரு வியாதி வட மாநிலங்களில், குறிப்பாக யூபியில் அதிகமாய் பாதிக்கப்படுகிறது. மக்களே எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா, இனிமேல் நான் முறுமுறுக்கவே மாட்டேன். என்ன சாப்பாடு இது? என்ன இதெல்லாம் ஒரு சாப்பாடா? என்னத்தை செஞ்சீங்க? இதெல்லாம் இதா? அப்படி இப்படி நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஆமென். கர்த்தர் கொடுத்த உணவுக்காக குடும்பமாக தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் சாப்பிடணும். தேவ கிருபை உங்களை தாங்கும். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, முதலாவது நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது, பிரியமானவர்களே, உங்களுடைய சகல பாதுகாப்புக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் நடத்துவார். ஆமென். எங்கள் பரிசுத்த பிதாவே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முறுமுறுக்கவே மாட்டோம், குறை சொல்லவும் மாட்டோம். கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரே, கைவிட்டுட்டாரே, மறந்துட்டாரே, ஏன் ஆண்டவரே என்று நாங்கள் கேள்வியும் கேட்க மாட்டோம். எப்போது நாங்கள் சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். மை ரெடீமர் லிவ்ஸ். கர்த்தாவே, இப்போது நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு இரவு பலப்படுத்துங்கப்பா, 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 பலப்படுத்துங்கப்பா. உற்சாகமான ஆவியினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி விடுங்கப்பா. நம்முடைய மாறாத பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அதே நேரத்தில் கவலையோடும் கண்ணீரோடும் தங்கள் வீட்டில் யாராவது ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் தாக்கி, அல்லாவிட்டால் வேறு எந்த நோயினால
ஆண்டவரே, இந்த உலக ஓட்டத்தை முடித்திருந்தால் அவர்களை திடப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, புதிய உத்வேகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வைரஸ்னால ஆஸ்பத்திரியில் போராடி கொண்டிருக்கிற தங்கள் உடன்பிறப்புகள், தங்களுக்குரியவர்கள் யாராவது இருந்தா அவர்களை சுகமாக்குங்கப்பா. பண தேவைகளை சந்திங்கப்பா. 3 வேளை நல்ல உணவை கொடுங்கப்பா. உறக்கத்தை கொடுங்க. இரவில நல்ல அயர்ந்த உறக்கத்தை கொடுங்க. சொப்பனங்களை, தரிசனங்களை இன்றைக்கு இரவு கொடுங்க. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் நம்ம துதித்து பாடுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆமென். தகப்பனே, இந்த இரவில தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம், தெய்வீக ஆறுதல், தெய்வீக விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினால தொடர்ந்து உம்முடைய கிருபையினால, உம்முடைய பலத்தினால உம்முடைய பிள்ளைகள் பயணிப்பார்களாக. கையிட்டு செய்கிற சகலவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கிருபை உண்டாவதாக. கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். மீண்டும் சந்திப்போம்.